Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரொம்ப டேஸ்டியான பீனட் குக்கீஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இது நம்ம பண்றதுக்கு வெறும் 3 பொருட்கள் மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். கூடவே இந்த குக்கீஸ் பண்றதுக்கு நம்ம பட்டர், நெய், ஆயில் இந்த மாதிரி எந்த பொருட்களும் யூஸ் பண்ணல. வீட்ல இருக்க பொருட்கள் வச்சு ரொம்ப சிம்பிளா பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு 1 கப் அளவுக்கு பீனட் பட்டர் எடுத்துக்கோங்க. இது நம்ம வீட்லயே ரொம்ப சிம்பிளா நிலக்கடலை வச்சு பண்ணலாம். இது வீட்லயே எப்படி பண்றதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், நம்ம சேனல்ல இருக்கு. அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், நீங்க வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் பீனட் பட்டர்னு செக் பண்ணி பாருங்க, யூடியூப்ல காமிக்கும். இந்த பீனட் பட்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. நம்ம நிலக்கடலை இருக்குல்ல, அதை வறுத்துட்டு தோலை உரிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா இது போல் தண்ணியாக கிடைக்கும். அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அதாவது பீனட்டில் ஏற்கனவே எண்ணெய் இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு பீனட் பட்டர் கிடைக்கும். இப்போ இந்த பீனட் பட்டரை நான் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது 150 கிராம் அளவு மைதா மாவு இருக்கும். நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்க்கலாம். இது கூடவே சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் நான் சேர்த்துருக்கேன். சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு அதை 6 டேபிள் ஸ்பூன் அளந்தெடுத்து இது மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிறது 200 கிராம் அளவு பீனட் பட்டர் இருக்கும். அதுக்கு இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும். இந்த 3 பொருளும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிறது அளவுக்கு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாவு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் 1 கைப்பிடி அளவு தோல் உரிச்ச நிலக்கடலை எடுத்துக்கோங்க. இதை நம்ம சின்ன பீசஸாக நுணுக்கி எடுக்க போகிறோம். இது எதுக்காகனா குக்கீஸ் மேலே டெக்கரேஷனுக்காக போடுறதுக்கு. இது போல் ஒரு பூரிக்கட்டை வச்சுட்டு இந்த மாதிரி லேசாக டேப் பண்ணுங்க. அது ஈஸியாக உடைஞ்சிரும். வறுத்து தோல் உரிச்ச நிலக்கடலை யூஸ் பண்ணணும். நம்ம இதில் நிலக்கடலை, அதுக்கப்புறமா மைதா மாவு, சர்க்கரை, இந்த 3 பொருள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நல்லா நுணுக்கியாச்சு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது போல் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து இந்த மாவில் குக்கி ஷேப் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. எல்லா குக்கீஸுமே ஒரே அளவில் செய்ய பாருங்கள், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இது போல் லட்டு மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு லேசாக தட்டையாக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட வெடிப்பு வராமல் இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் நம்ம கரெக்டான மாவு கலந்துருக்கோன்னு அர்த்தம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே நுணுக்கி வச்சுருக்கோம்ல பீனட்ஸ், அது மேலே லேசாக இது போல் வச்சுட்டு எடுத்துருங்க. இது பேக் ஆகி வரும்போது இந்த பீனட் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நல்லா கிரன்ச்சியாகவும் இருக்கும். அடுத்து பேக்கிங் ட்ரே இல்லைன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் தடவிட்டு பட்டர் ஷீட் மேலே போட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் அவசியம் இல்லை, பட்டர் ஷீட்டும் பேக்கிங் ட்ரேயும் இல்லாமலும் நம்ம செய்யலாம். இப்போ இது போல் குக்கீஸ் அடுக்கியாச்சு. இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடி கனமான அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாண்டு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வைக்கிறதுனால நம்மளுக்கு அடி பிடிக்காமல் வரும், அதுக்காக தான் நம்ம வைக்கிறோம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்க ட்ரேயை இதுக்குள்ளே வச்சுருங்க. பாத்திரம் கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் ரொம்ப பார்த்து வைக்கணும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் சொன்னது போல் பேக்கிங் ட்ரேயும் பட்டர் ஷீட்டும் இல்லாமலும் பண்ணலாம். நான் இந்த பேட்ச் பிஸ்கட் நார்மல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டீல் பிளேட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன், பட்டர் ஷீட் எதுவும் போடலை. இப்போ 20 நிமிஷம் நல்லாவே பேக் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட குக்கீஸ் சூப்பராக தயாராகிருக்கு. நீங்களே பாருங்கள், இதோட டெக்ஸ்சரை எவ்வளோ அழகாக, பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்ல சாஃப்டாக, அந்த பீனட்லாம் நல்லா க்ரன்ச்சியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஒருவேளை நீங்கள் அவனில் பேக் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான டைமிங் சொல்லிடுறேன். 150 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதே டெம்பரேச்சரில் 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வெரைட்டியான குக்கீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.